வணக்கம் ரோல. இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க மண்டதீவில் அந்தோனியா திருவிழா சிறப்பாக நடைபெற்று இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இது அந்தோனியாருடைய மண்டதீவில் நடைபெற்ற திருவிழாவில் சிறப்பாக நடைபெற்ற இவ்வளோ காட்சியோட வடிவாக இருந்துச்சு பாருங்கள். இந்த காணொலி முழுமையாக போடப்படும். இந்த காணொலியை முழுமையாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அந்தோனியாருடைய சிறிய கோயில்லாம் இங்கே மண்டபத்தில் அமைந்திருக்கு. பக்தர்கள் வந்துருக்கிறாங்கன்னு பார்த்துருங்க. எல்லாரையும் பாருங்கள். விருந்துச்சோறு கொடுக்க வந்திருக்கலாங்க. விருந்துச்சோறு கொடுக்க வந்திருக்கலாம். விருந்துச்சோறு ஆசீர்வதிக்க வார வருங்க. விருந்துச்சோறு ஆசீர்வதிக்க இப்பொழுது புனித அந்தோனியாருடைய ஆடும் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் அமைதியாக நீங்கள் இருந்து இந்த விருந்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கிளம்பி ஓடி திறந்தீர்கள் உறுதி உங்களை கடும் விருந்துக்குள்ளே குழுவி செல்லும். ஆகவே நீங்கள் அடிபடாமல் சிறார்கள் முக்கியமாக அமைதியாக உங்களுடைய இடங்களில் இருந்து இந்த விருந்தை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சாப்பிட்றாங்க. இதான் உண்மையில முக்கியமான விஷயம். இந்த இடத்துலையே கொடுக்குறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஒரு தரம் முழம்பையில பாருங்க, ஒரு தரம் முழம்பையிலையா
சாப்பிடுவோம் மானிய பாருங்க ஒரு தரம் முழம்பாம இப்படியா மரியாதையா இருந்து வழியா மாகாணத்தில் அந்த இடத்துல கேட்டு கொடுக்குறாங்க கொடுத்து வடிவாக சாப்பிட்றாங்க தாராளமான சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு தரமே உடம்பே இல்லையா அப்படியே வந்து இப்படியே தொடர்ச்சியாக இல்லாடமும் செய்தாங்கன்னா நல்லம் பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க அன்றைக்கு குருசர தீவிலையும் அப்படி தான் பார் சொன்னார் இந்த இடத்துல இருங்க சாப்பாடு பெறும் அதே போல் இன்றும் இந்த மண்டதீவு அந்தோனியார் ஆலயத்திலையும் இதே எவ்வளோ சாப்பாடு வச்சுருக்காங்க எவ்வளோ சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க 2 வேன் ஃபுல்லாக கொண்டு வந்தவங்க ஒரு தரமே உடம்பையில் பாருங்கள் ஒரு தரமே உடம்பையில் அவ்வளோ சிறப்பாக சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம் இப்படித்தான் விருந்து உபசாரத்தின் பின்னர் ரோபின்சன் கடலுண வாணிப மாறியில் தாகசாந்தி கொடுக்கப்படுது. இவ்வளோ இடத்துல இருந்த இடத்துலையே இதாக சாப்பிட்றாங்க அதை தான் உண்மையில் பாராட்ட வேண்டியது திருவிழாக்களை இப்படி தான் கொண்டாடணும் திருவிழாக்கள் இப்படி கொண்டாடிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஆலையால் அடிபடாமல் நல்ல இடத்து படிவாக இருந்து வழியாக சாப்பிட சந்தோஷமாக இருக்குது அடிபட்டா ஏமாப்போமோ சில இடங்களில் சாப்பாடு கண்டு கட்டு தெரியும் இந்த அடிபட்டை வாங்குறேன் இப்படி ஒரு அழகாக இருந்து வீட்டை மாதிரி இருந்து வடிவாக சாப்பிட்டு விட்டு போகிறாங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் தாராளமாக கேச்சுலாம் கடை கங்கே வரவங்க கொண்டு விட்றாங்க இன்னும் இவ்வளோ இருந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த மண்டதீவு பங்கு மக்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கணும் திருவிழா வாழ்த்துக்களையும் சொல்லிக்கணும் இதோட உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது இதில் பாருங்க ஒரு தரமே உடம்பையில் பாருங்கள் எவ்வளோ சனம் இருக்குது ஒரு தரமே உடம்பையில் இந்த கோயிலுக்கே போய் இந்த காணொலி எடுத்து காட்டுவோம் பாருங்கள் இந்த கோயில் சிறிய கோயில்லாம் சிறிய ஒரு கோயில் ஒன்று தான் உள்ளே போய் காட்டுவோம் பாருங்கள் பெரிய கோயில் வடிவாக எல்லாம் வடிவாக செய்து வச்சுருக்காங்க பாருங்க அந்த சிறிய கோயிலில் வடிவாக செய்து வச்சுக்கலாம் உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம் எனக்கு இந்த பிடிச்ச விஷயம் இந்த குருசடி தீவிலையும் அமைதியாக இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கு இந்த மண்டதீவு பங்குலையும் பார்க்க அமைதியாக இருந்து மக்கள் சாப்பாடுகளை வாங்கி சாப்பிட உண்மையில் சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் தாராளமாக சாப்பாடு இருக்குது பாருங்கள் இந்த அதை கொடுத்த இந்த சிறிய கோயிலையும் உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் சிறிய கோயிலை கூட அழகாக வச்சுட்டான் கரை அறுவடை இருக்குது அந்தோனியாட்டு கடல் அறுவடை எல்லா இடம் இந்த நான் போன இடமெல்லாம் பாருங்கள் இந்த முறை வந்து தவசு காலத்தில்
அந்தோனியாற்ற திருவிழா முழுக்க கடல் பக்கம், கடல் அறுவடை இருக்கிற பக்கம்தான் திருவிழா நடந்துருக்கு. உண்மையில் அந்தோனியாற்ற ஆசையில் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதே போல் உங்களுக்கும் கிடைக்கட்டும். அருள் வருங்க. அந்தோனியாற்ற ஆசை எனக்கு தொடர்ச்சியாக புதுசரத்தீவு, பாலதீவு, மண்டதீவு இப்படி தொடர்ச்சியாக இடங்களுக்கு போய் வந்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலியை நான் பெற்ற இன்பத்தை உங்களுக்கும் பிறவை அனுப்பி பாருங்க. இந்த காணொலியை பார்த்து மகளுங்கள் அந்தோனியாற்ற ஆசையில் நீங்களும் வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி. இப்போ இது வந்து பகுதி 2 போடப்படும். ஏன்னா பெரிய காணொலி. மற்றது புதுசாக தொடங்கின பிறகுதான் நான் வந்தேன். அதை உங்களுக்கு சொல்லணும். கொஞ்சம் தாமதித்து போட்டு அதாவது பிரசங்கத்தோடு வந்தது தான். அடுத்த நிகழ்வுகளை பாருங்கள், தொடர்ச்சியாக போடுவது பாருங்கள்.